கொண்ட சகோதர சகோதரிகளே, பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழர்களே, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் பெருமை அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். தர்மபுரி ஊர் பேர் சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது கேப்டன் நடிச்ச தர்மபுரி படம் தான். தமிழ்நாட்டுக்கே இல்ல இந்தியாவுக்கே தர்மபுரி ஊரு அப்படின்னு காட்டுற படம் தர்மபுரி கேப்டன் நடிச்ச. அந்த படத்தோட ரிலீஸ் ஆகும்போதுதான் கேப்டன் வந்து கட்சி ஆரம்பிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆகுறாரு. பாட்டே வந்து நான் யாரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், முன்னால் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் அந்த படத்தோட கையில சாமி. பிறகு தர்மபுரி அப்படியே மனசுல ஆழமா பதிகிற விஷயம் என்னன்னா, எனக்கு இளைஞரணி பட்டம் கொடுத்த மாவட்டம் தர்மபுரி மாவட்டம். அதே மாதிரி இளைஞரணி செயலர் ஆனதுக்கு பிறகு முதல் பொதுக்கூட்டம் அட்டன் பண்றதும் தர்மபுரி மாவட்டம் தான். கேப்டனோட இன்னொரு பேரு தர்மா, நம்ம ஊரோட பேரு தர்மபுரி. இதுதான் கேப்டனுக்கும் தர்மபுரி இருக்கிற பந்தம். இதுக்காக தான் சொல்றாங்க தர்மபுரி கேப்டனோட கோட்டை. இன்னைக்கு தர்மபுரி இன்னைக்கு இந்த பொதுக்கூட்டம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மாவட்ட செயலான குமார் அண்ணன் சரி, விஜய் சங்கர் அண்ணன் சரி, நம்ம டாக்டர் இளங்கோ அவர்களும் சரி, அதே மாதிரி மொழியை செயலர் எல்லாருமே சேர்ந்து கட்சி ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி டைம் கேட்டாங்க. நீ கண்டிப்பா செப்டம்பர் 14 கலந்துக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நானும் சொன்ன அம்மாவும் சொன்ன மாதிரி இல்லம் தேடி உள்ளம் நாடி டைட்டில் நம்ம சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கோம். அப்ப எப்படி உங்களுக்கு தான் தெரியும், கேப்டன் மாதிரி ஒன்ஸ் டிசைட் பண்ணாருன்னா அவர் பேச்சே கேட்க மாட்டார். நம்ம டாக்டர் இளங்கோ எப்படியாச்சும் வரணும் அப்படின்னு வலுக்கட்டாயமா இழுத்து கூப்பிட்டு வந்தார். சரி, ஏன்னா இல்லம் தேடி உள்ளம் நாடி ஒரு பக்கம். நேற்று எனக்கு பிரச்சனை வேலை, நான் வெளியூர் போயிருந்தேன். ஆனா எப்படியாச்சும் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா அப்பவே சொல்லி கொடுத்ததுதான், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், துளசிக்குள்ள வாசம் மாறக்கூடாது. முந்தானேத்து வரைக்கும் திருச்சி மாவட்டம் டெல்டா மாவட்டம் ஃபுல்லா உள்ளம் தெரியல நாடி முடிஞ்சு என்னோட சொந்த வேலையா வடநாட்டுக்கு போயிட்டு நேற்று காலையில பெங்களூர்ல இறங்கி கார்ல இன்னைக்கு காலையில தூக்கமே இல்லாம காலையில இது வரைக்கும் உங்களுக்காக சுற்றுப்பயணம் மாதிரி தர்மபுரி முழுவதும் போயிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், எனக்காக வர எங்க தொண்டருக்காக. இத்தனை வருஷம் இன்னைக்கு வந்து செப்டம்பர் 14 நம்ம கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் முடிஞ்சு 21வது வருஷம் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த இத்தனை வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு எதுக்கு வரணும்னா, எத்தனையோ சோதனை காலங்கள்ல எங்க கட்சியை இதுவரைக்கும் அவங்க குடும்பம் மாதிரி அவங்க மரியாதையா இந்த கட்சியை தூக்கி அவங்க தோல்ல சுமந்து எங்க கட்சிக்காரன் எங்க தொண்டர்கள் இத்தனை வருஷம் அவங்க சுமந்திருக்காங்கன்னா அவங்களுக்காகயா. இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒன்று கூட்டிருக்கோம் எங்களுக்காகயா. இன்னைக்கு எங்களுக்கு அரசியல் பண்ண நாங்களே கட்சிக்குள்ள வந்தோமா? எங்க தலைவரோட ஆசை என்ன? எங்க தலைவர் முதல்வர் ஆகுங்க, எங்க தலைவர் அரசியல் இருக்கிறார்கள். இன்னைக்கு தலைவர் இல்லாத காலத்திலும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே ஜெயிக்கணும் சாதிக்கணும். இந்த இன்னைக்கு வரைக்கும் போராடுற ஒரே கட்சியான தேமுதிக. அவங்களுக்காக விஜய் பிரபாத் அரசியல் கட்சி இன்னைக்கு செப்டம்பர் 14 இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்க தேமுதிக 20 வருஷம் ஆயிடுச்சு, இந்த கட்சி வந்து தேர்தல் நேரத்தை தான்
அரசியல் செய்வாங்க, மற்ற நேரம் அரசியல் பண்ண மாட்டாங்க. பல அவதூறுகள் வந்து தேமுதிக மேல வந்து எல்லா வாட்டியும் தேர்தல் நேரத்தில் தேமுதிக அவதூறு பரப்பி மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கை இல்லாத இதை கொண்டு வந்துட்டு இருக்கான். 2005 கட்சி ஆரம்பிச்சு லஞ்சமும் ஊழலும் ஒழிப்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் யாருன்னா அது கேப்டன். கொள்கை இல்ல கொள்கை இல்ல கொள்கை இல்லைன்றாங்க. லஞ்சம் ஊழலும் ஒழிப்பேன் சொன்னது ஒரு கொள்கை. அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழி கற்போம் அப்படின்னு சொல்றது இன்னொரு கொள்கை. அது இந்த கொள்கை தருமபுரி மாவட்டத்தில் நிறையவே பொருந்தும். ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு இல்லாம பக்கத்து ஸ்டேட் பெங்களூர்ல போய் நீங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு வருவீங்க. அங்க போய் தமிழ்ல பேசினா அது கன்னட மொழி தெரியாது. ஆனா நம்ம தமிழ் மட்டுமே சொல்லி கொடுத்து தமிழ்நாட்டுல வேலை கிடைக்காது. சரி, வெளியேறதுக்கு போனா நம்ம தமிழ் உசுப்பு ஏற்றி விட்டு வெளியே போய் இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல, அங்க போனாலும் வயிற்றுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி நம்முடைய ஒரு முட்டாள் ஜனமா ஒரு குருட்டு நம்பிக்கையில இத்தனை வருஷம் நம்ம ஆட்சி செஞ்சவங்க மாத்தி வச்சிருக்காங்க. கேப்டனும் அதே தான் 1980 அவரும் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு போனாரு. பிறகு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அன்னை மொழியும் காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்று அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தலைவர் சொன்னார். இதுதான் உண்மை. அதே மாதிரி உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கும் இருப்பிட இடம், இதுவும் தலைவர் சொல்லி கொள்கையில அதையும் நிறைவேற்றியும் காமிச்சிருக்கிறார். உண்ண உணவு இன்னைக்கும் தினந்தோறும் கேப்டன் ஆலயத்தை குறைஞ்சது 3000-5000 பேருக்கு சாப்பாடு. இருக்கும் இடம் அவர் சொந்த நிலத்துல மதுரையில 25 ஏக்கர் மக்களுக்கு தானமா எடுத்து கொடுத்துட்டார். அவரும் உடுத்த உடை இனி நாங்க எங்க தமிழ்நாட்டுல எங்க கட்சினால எங்க நாங்க பங்கன் பண்ணாலும் முதல்ல நலத்துக்கு உதவி கொடுக்கிறது பெண்களுக்கு புடவை, ஆண்களுக்கு வேஷ்டி. அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு காலத்துல நெசவு தொழிலாளர்கள் வந்து நஷ்டமான போது அனைத்து அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்களும் சரி, எதிர்கட்சியா இருந்தவங்களும் சரி, அன்னைக்கு வந்து நெசவாளர்கள் வந்து பாதிச்சாங்கன்ட்டு எல்லாருக்குமே கஞ்சி ஊத்துனாங்க. ஆனா கேப்டன் ஒருவர் தான் நெசவு செஞ்சவர், நெசவாளிகள் எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கி மற்ற கட்சிக்காரங்க கஞ்சி ஊத்தி அவங்க வேற மாதிரி காமிச்சாங்க. ஆனா கேப்டன் அன்னைக்கு காசு வாங்கி அவங்க பிசினஸ் மேன் மாதிரி அன்னைக்கு காமிச்சார். இதுதான் தேமுதிக கொள்கை. கொள்கைன்னு கேக்குறீங்களே, அரசியலே என்னன்னு தெரியாம கேள்வி மட்டும் எழுப்புறீங்க. ஆனா அரசியல் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் காமிக்கிற ஒரே கட்சி தேமுதிக தான். இன்னைக்கு வந்து கேப்டன் வந்து 2005 கட்சி ஆரம்பிச்சார். நம்மளை பத்தி இன்னைக்கு பேசுவோம், மத்தவங்களை பத்தி பேசி எனக்கு என்ன, நம்மளை பத்தி பேசுறோம். நம்மளை பத்தி பேசுறது மத்தவங்க கேட்கட்டும், மத்தவங்களை பத்தி நம்ம எதுக்கு பேசணும்? நம்ம யாரு முதல்ல காமிப்போம். எங்க பிரஸ் போனாலும் அடுத்தவங்களை பார்த்தே மைக்க நீட்டுறீங்களே, நாங்க சொல்றோம் எங்க பார்த்து அடுத்தவங்க மைக்க போயிட்டு நீங்க நீட்டுங்க. தேமுதிக யாரு நாங்க சொல்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேப்டன் எல்லாருக்காமே உழைச்சார். கடைசியில அவரை கவனிக்காம போயிட்டு, இதான உண்மை. இத்தனை இன்னைக்கு எங்க போனாலுமே எங்க கூட்டணி போறீங்க, எங்க கூட்டணி போறீங்க, எங்க கூட்டணி போறீங்க, இதுதான் கேட்கிறான். ஏன் அப்ப இன்னைக்கு வந்து 2 கட்சியும் தான் இன்னைக்கு ஆளணும். 2005 கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும் போது 25 லட்சம் பேரை கூட்டி மதுரையில மிகப்பெரிய ஒரு மாநாடு செஞ்சார், நடத்தி காட்டினார். அது முதல் பெருமை தேமுதிக. 1500 கிலோமீட்டர் பேனர்கள் எல்லாமே மதுரையை நோக்கி. இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சும் இன்னைக்கே நம்ம கட்சி கொஞ்சம் பின்னடைவு அப்படின்னா மக்களை நம்பிக்கை தனம் இல்லாம செஞ்சது ஊடகம். அதுல ஊடகங்கள் சில பங்கு இருக்குது, ஆணித்தரமான உண்மை, அதை ஒத்துக்கிட்டு ஆகணும். பிறகு கேப்டன் வந்து அவர் நடிக்க தெரியாது, அவர் யதார்த்தமா பண்ற விஷயங்கள் எல்லாமே தப்பான கண்ணோட்டத்திலே பண்ணாங்க. இன்னைக்கு அதே விஷயத்தை கேப்டன் பிறந்த நாளா இருக்கட்டும் சரி, ஏதாவது விஷயத்த இன்னைக்கு அதே விஷயத்தை திரும்பி போடும்போது கேப்டன் தான் சிங்கம், அவர் செஞ்சது கரெக்ட் தான் இன்னைக்கு சொல்றான். அன்னைக்கு தப்புன்னு சொன்ன மக்கள் இன்னைக்கு எப்படி சரின்னு சொல்றீங்க? அப்போ கேப்டன் தப்பா இல்ல மக்கள் தப்பா? கேப்டன் நியாயமா இல்ல மக்கள் நியாயமா?
இந்த மாதிரி மூளை செலவை செஞ்சுதான் தேமுதிக வாக்கு வங்கியை குறைத்தாங்களே தவிர தேமுதிகோட கெத்து என்னைக்குமே தேமுதிக இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்குமே இன்னைக்கு தேமுதிக வேணும். எல்லா இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் தேமுதிக எதிர்ப்பான் அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு பேசுற ஊடகமும் ஒரு பக்கம், அனைத்து ஊடகங்களும் தேமுதிக போற இடம் பலம் வாய்ந்த அந்த கூட்டணிக்கு பலம் அப்படின்னு சொல்ற இன்னொரு இடம். இது மக்களை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சிகள்லாம் வந்து பிரிஞ்சு கிடக்கு அப்படின்னு ஒரு மெதப்புல இருக்காங்க. எதிர்கட்சிங்க வந்து ஆளுங்கட்சி மேல அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு மெதப்புல இருக்காங்க. இரண்டு கட்சியுமே சமநிலையில இருந்து ரெண்டு பேரும் ஒரு மெதப்புல இருக்காங்க. ஆனா அந்த இரண்டு கட்சி மெதப்புல போற அந்த கப்பல ஓட்டுற கேப்டன் கட்சி வந்தாதான் அந்த கப்பலை சரியாக ஓட்ட முடியும். அது திமுகவுக்கும் பொருந்தும் அதிமுகவுக்கும் பொருந்தும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேமுதிக முன்ன மாதிரி ஓட் பர்சன்ட் இல்ல, அவங்க கிட்ட முன்ன மாதிரி ஆட்கள் இல்ல அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே நான் சொல்லிக்கிறேன். பேசுற ஏசி ரூம்ல இருந்து தயவு செஞ்சு வெளியே வந்து மக்கள் இடத்துல வந்து பாருங்க. இன்னைக்கும் இன்னைக்கு 9 மணி ஆகுது, இன்னைக்கும் இவ்வளவு செலவு செஞ்சு எந்த ஒரு பலனே எதிர்பார்க்காத கட்சி எங்க தொண்டர்கள் தேமுதிக. இன்னைக்கு இந்த கிராமத்திலேயே 9 மணி நேரம் இவ்வளவு பெண்கள் இங்க இருக்காங்க. இங்க மெடிக்கல் ஷாப் இப்பதான் 9 மணி நேரம் கடையை சாத்துறாங்க. இது வரைக்கும் நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சு 3 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் தைரியமா ஒரு மெடிக்கல் ஷாப் திறக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் தேமுதிக போடுற கூட்டம். எந்த பிரச்சனையும் ராணுவ கட்டுப்பாடு உள்ள ஒரு கட்சி அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இவ்வளவு பெண்கள் நீங்க நிக்கிறீங்கன்னா தேமுதிக சகோதரர்கள் கேப்டன் போல பத்திரமா வீடு போய் சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு பெண் தலைவர் யார்? திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். நீங்க எல்லா நியூஸ் சேனலோட டிபேட் நீங்க போட்டு பாருங்க, எல்லா நியூஸ் சேனல் வரும். இந்த கட்சிக்கு ஒரு தலைவர், இந்த கட்சிக்கு ஒரு தலைவர், எல்லாரும் புகைப்படம் போடுவாங்க. ஆனா ஒரே ஒரு பெண் புகைப்படம் இருக்கும். அது யாருன்னா அது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். நீங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களா? பெண்கள் முன்னாடி வரணும், பெண்கள் நம் நாட்டின் கண்கள், பெண் உரிமைக்காக போராடணும், பெண்களுக்காக யாரும் தைரியமா பேசணும் அப்படின்னு எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு பெண் தலைவரா ஒருத்தர் முன்னாடி அந்த நிக்கிறாங்கன்னா 100க்கு 200% பெண்களாக நீங்கள் அனைவருமே தேமுதிக ஆதரவு கொடுக்கணும். இருக்கிற இரண்டே ஜாதியா நான் ஜாதி பெண் ஜாதி சொல்ற தலைவர் கேப்டன். ஜாதியே இல்லாத சொன்ன கட்சி இன்னைக்கு தேமுதிக. அப்படி இருக்கும்போது இங்க பெண் தலைவரா நீங்க வரும்போது பெண்களாக நீங்கள் உங்க முழு ஆதரவும் தேமுதிக கொடுக்கணும். இன்னைக்கு சும்மா ஜான்சி ராணி யாரும் எங்க அம்மாக்கு நீங்க பேர் வைக்கல. ஜான்சி ராணி புகைப்படம் பார்த்திருக்கீங்களா? ஒரு வெள்ளை டிரெஸ் போட்டுட்டு குதிரை ஓட்டிட்டு அவங்க முதுகுல தோல்ல ஒரு குழந்தைய சுமந்துட்டு பீச் அருவால ஒரு போருக்கு போற ஒரு பெண்மணி தான் ஜான்சி ராணி. அது எதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் நீங்க எல்லாருமே எங்க அம்மாக்கு எதுக்கு நீங்க எல்லாம் சொன்னீங்க? ரொம்ப நாளா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய எதுக்கு எங்க அம்மா ஜான்சி ராணி தான் எனக்கு புரியல. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ கேப்டனையும் குடும்பத்தையும் தோல்ல சுமந்துட்டு கட்சியை அந்த குதிரை சவாரி போயிட்டு அவங்க மேல பார்க்கிற அனைத்து எதிர்ப்புகளையும் சந்தித்து பெண்மணி இன்னைக்கு சவால் செய்யறாங்கன்னா அது வரவேற்படுற விஷயம். இன்னைக்கு எல்லாருமே சொன்ன தேமுதிக வந்து பேரம் பேசுறாங்க, அவங்க பணம்ன்றாங்க. டேய் கொடுத்து சிறந்த கல்லூரியில் விட்டு போயிடுச்சு, கேப்டன் டிவி இல்ல, இன்னைக்கு எதுவுமே இல்லைனாலும் இன்னைக்கு அந்த கெத்தா நிக்கிறோம் தெரியுமா? கேப்டன் எங்களுக்கு கொடுத்த தைரியம் இன்னும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விஜயபிரதா நான் இளைஞரா நீங்க வந்து நிக்கிறேன்னா நீங்க பெண்களும் சரி எல்லாரும் நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க நான் 32 வயசுல இங்க வந்து நிக்கிறேன்னா உங்க என் வயசுல இருக்க உங்க வீட்டுல ஒரு பையனா என்ன பண்ணுவீங்க?
காலேஜ் படிச்சு முடிச்சோடனே அப்பாவுக்கு வயசாகுதா கல்யாணம் பண்ண, உடனே வேற வேலைக்கு போ, குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். உடனே பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஏன் நண்பர்களே இப்ப போனாலும் வீட்டுல கல்யாணம் டார்ச்சர் பண்றாங்க, இப்பயும் நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் வேலை இன்னைக்கும் நண்பர்கள் ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம எல்லாரும் குடும்பத்திலயும் விஜயகாந்த் பையன் எக்ஸ்ட்ரா 2 காலா, நானும் அதே மனுஷன் தானே, அதே மூலியமான நானும் அப்படியே நானும் இருக்கேன். எனக்கும் சில ஆசைப்பாசைகள் இருக்கும்ல. இந்த வயசுல நான் அப்படி போனேன், இந்த வயசுல இப்படி இருக்கும்ட்டு. எங்க அப்பா என்ன 6 வாட்டி சிஎம் இருந்தாரா, எங்க தாத்தா 6 வாட்டி சிஎம் இருந்தாரா, இல்ல தேமுதிக நேஷனல் அளவில் வந்து எல்லா பக்கம் பணம் வந்து கொட்டுது, யாரோ ஒருத்தர் வந்து இன்னைக்கு பாஜக மாதிரி தலைவர் வந்து நடத்துறாங்களா? எதுவுமே இல்ல. காலேஜ் முடிக்கிறேன், கேப்டன் உடல்நிலை சரியில்லை, இன்னைக்கு வரும் கட்சி ஒரு பக்கம்ன்றாங்க, தொண்டர்கள் தப்பி இன்னைக்கு வரணும்ன்றாங்க. எதுவுமே எனக்கு தெரியல. கேப்டன் சொல்ல நீ போன்றாரு, எங்க அப்பா சொன்ன கிளம்பி வந்துட்டே இருந்தேன். தொண்டர்கள் கூட்டம் கூட போயிட்டே இதுவரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் என்ன பண்ண போறேன், என்ன நடக்குன்னு எனக்கு எதுவும் தெரியாது. நேற்று ஒரு ஊர்ல இருந்து இன்னைக்கு இங்க இருக்க, நாளைக்கு யாரை கூப்பிட்டு அங்க போவேன், நாளைக்கு ஒரு மக்கள் பிரச்சனை அங்க வருவேன், எனக்கு என்னன்னே தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க விஜயகாந்த் பையன் born with silver spoon அப்படின்னு. born with silver spoon எனக்கு தெரியாது. என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, எந்த சில்வர் ஸ்பூன் இப்படி இருக்கும் போது மக்களை நீங்கள் சிந்திக்கணும். அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாக்க வேண்டியது உங்க கடமை. இன்னைக்கு வந்து எல்லா கட்சியிலுமே ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா தேமுதிக கூட தான் இளைஞர்கள் கூட்டம் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. இன்னைக்கு ஒரு புது கட்சி ஆரம்பிக்கலாம், இளைஞர்கள் கூட்டம் கூட்டலாம். ஆனா நம்பிக்கையும் தைரியம் இருக்க கூட்டம் தேமுதிக கூட தான். இத்தனை வருஷம் இதுவே நம்ம கொஞ்சம் சுயநலமா இருப்போம், இருக்கலாம்ல. எல்லாருமே நம்ம முதுகுல குத்துனாங்களே, நம்ம யார் முதுகுலையும் குத்த வேணாம், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு எங்க கட்சிக்காரர் இந்த இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த கஷ்டத்துக்கு ஒரு பலன் வேணும்ல. மக்கள்கிட்டயும் நான் கேட்கிறேன், மக்கள்கிட்டயும் கேட்கிறேன். அரசியல் தான் பொதுநலன்றீங்களே, ஆமா பொதுநலத்தோட தான் தேமுதிக செயல்படுது. ஆனா அந்த பொதுநலத்துக்கு கொஞ்சம் சுயநலம் இருக்கணும்ல. 2000 கணக்கு எடுக்கும். 2005 கேப்டன் கட்சி ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு அதிமுக இருந்து திமுக 2006 அவங்க ஆட்சிக்கு வராங்க. அன்னைக்கு கேப்டனால ஓட்டு பிரியுது, அன்னைக்கு அதிமுக ஆட்சி அழைக்கிறாங்க. திமுக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. 2011 அதிமுக நம்ம கூட்டணி கூப்பிடுறாங்க, கூட்டணி போறோம், அதிமுக ஜெயிக்கிறது, சந்தோஷம், நம்ம எதிர்கட்சி ஆகிறோம். 2016 மக்கள் நல கூட்டணி வர்றாங்க. 2014 மோடி பிஎம் ஆகணும், தேமுதிக தேடி வர்றாங்க. கேப்டனும் மன்னியாரும் கிராமமா வீதி வீதியா தாமரை சின்னத்தை தூக்கி சுத்துறாங்க. எல்லா வேட்பாளருமே வெறும் தேமுதிக இருந்த 14 தொகுதியில் 40 தொகுதிக்குமே போனாங்க. 2014 மக்கள் நல கூட்டணி ஒருத்தங்க வந்தாங்க, தேமுதிக வேணும் யூஸ் பண்ணிட்டு போனாங்க. 2019 திரும்பி அதிமுக பாஜக வந்தாங்க, தேமுதிக வேணும். 2021 நம்ம வந்து கொஞ்சம் முடிக்க ட்ரை பண்ணோம், அது வேற மாதிரி திசையை திருப்பினாங்க. ஒவ்வொரு தேர்தலுமே தேமுதிக உழைப்பு மட்டும் வேணும், ஆனா தேமுதிக எதுவும் கொடுக்க மாட்டீங்க. அதான முதல் தேர்தல கொஞ்சம் பறிச்சிங்க, அப்புறம் வந்து கூடி கூட இருந்த துரோகிங்க எல்லாம் பண்ணி கேப்டனை வந்து திமுக அதிமுக மாற்றுன்னு ஆரம்பிச்ச கட்சி தேமுதிக. கூட மற்ற கட்சியில இருந்த துரோகிங்க எல்லாம் வந்து கேப்டனை குழப்பி திரும்பி அவங்க கட்சிக்கு போய் கூட்டணி அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க முதல்ல நம்ம நம்பிக்கை தன்மை இழக்கிறாங்க. கூட்டணின்னு ஒண்ணு போய் அங்க திரும்பி வாக்கு குறை, மக்கள் நல கூட்டணி உருவாக்குனா அங்க திரும்பி வாக்கு குறை, அப்புறம் பாஜக சேரும் அங்க இப்படி வந்து மற்றவங்களோட வாக்குகள் இன்க்ரீஸ் பண்ண தேமுதிக வாக்குகள் நீங்க குறைச்சிட்டு தேமுதிக நீ வெறும் 1% 2% கேள்வி கேட்கறது நியாயமா? இன்னைக்கு கேப்டன் யாராச்சும் மக்களுக்கு துரோகம் செஞ்சிருக்காரா? மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். தேமுதிகனால மக்கள் 1% தப்பு நடந்திருக்கா? சொல்லுங்க. கேப்டன் குடும்பம்னாலும் கேப்டனாலும் இந்த மக்கள் தப்பு நடந்திருக்கா? அப்ப எதுக்கு தேமுதிக நம்பிக்கை தன்மை மட்டும் விளக்கணும்? ஏன்னா இதுதான் அரசியல். கேப்டனை அழிக்கவே முடியாது. கேப்டனை நெஞ்சுக்கு நேரம் கண்ணுக்கு முன்னாடி எவனாலும் கேப்டன் அழிக்க முடியாது. முதுகுக்கு பின்னாடி வந்துதான் கேப்டனை படுக்க வச்சாங்க, இதுதான் உண்மை. ஆனா இங்க வரும்போற காலத்தில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு என்ன வேணும்? நம்ம கட்சி ஜெயிக்கணும், எங்க தொண்டர்கள் ஜெயிக்கணும், எங்க நிர்வாகிகள் ஜெயிக்கணும். அதுக்கான தேர்தலாக தான்
2026 தேர்தல் இருக்கணும். நம்ம எங்க போறோமோ நம்ம போறோம் ஜெயிக்கணும், அவங்களும் ஜெயிக்கணும், ஆனா நாங்களும் ஜெயிக்கணும். அதுதான். நீங்க மட்டும் எடுத்துக்காதீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. கேப்டன் வந்து கர்னர், அவர் கொடுத்துட்டே தான் இருப்பார். நீங்க கர்னரா இருக்க வேணாம், மனுஷனா இருங்க. அதனால எல்லாரும் தைரியமா இருங்க, நமக்கான காலம் கண்டிப்பா இருக்கு. கேப்டன் இல்லைன்னு மட்டும் யாரும் கவலைப்படாதீங்க, உங்க ஒவ்வொருத்துக்குள்ளயும் கேப்டன். இதுவரைக்கும் நீங்க கேப்டனை பார்த்திருப்பீங்க, திருமதி பிரேமலதா விஜயகாந்தை பார்த்திருப்பீங்க. 2 பேரும் கலந்து விஜய் பிரபாகரப்பா சென்னையில இருக்காரு, படிச்சவரு, அவர் சும்மா பேசிட்டு போயிட்டாரு. மட்டும் தயவு செஞ்சு யாரும் தப்பு கணக்கு கூட பண்ணிடாதீங்க. நான் பொறுமையா இருப்பேன், ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டேன், அமைதியா இருப்பேன். ஆனா ஏதாவது ஒரு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா கேப்டன் பொங்குற அளவுக்கு நியாயத்து பக்கம் தான் நிப்பேன். கேப்டன் மாதிரியே தான், தோரையில மட்டும் கேப்டன் இல்ல, குணத்திலையும் கேப்டன். அதை கூட இருக்க நண்பர்கள் தெரியும், ஆனா உங்க முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு பாக்கியமா அது பார்த்துட்டு கருதி உங்க முன்னாடி நான் சொல்றேன். இதே மாதிரி இந்த அரூர் தொகுதியில கேப்டன் வந்து செம்மறை கட்டை இருந்தவங்களுக்கு வீடு வீடா போய் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த ஒரே தலைவராக 20 லட்சம். ஊராட்சி மன்ற தேர்தலையுமே நம்ம ஜெயிக்கிறோம் தெரிஞ்சு மொத்த ஒவ்வொரு வீடும் அடிச்சு நொறுக்கிறாங்க. அன்னைக்கு கேப்டன் வேஷ்டியை மடிச்சு கட்டி இறங்கி எங்க தொண்டர்கள் கூட நின்று போறாங்க. அதே மாதிரி நான் வேஷ்டி கட்டல, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை காலோட தூக்கி விட்டு இன்னைக்கும் கேப்டன் சிலையை வைக்கும் போது பல பிரச்சனைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வேணா தடுக்கலாம், ஆனா நாங்க வந்து அராஜகமா பண்ண மாட்டோம். நியாயம் மாதிரி பர்மிஷன் வாங்கி வைக்கிறோம். அதை திரும்பியும் தடுத்தீங்கன்னா, அன்னைக்கு விழுப்புரத்தை ஒரு இடத்துல கொடி கட்டினா வெட்டினாங்க, பல ஆயிரம் இடத்துல கொடிகள் ஏற்றப்பட்ட ஒரு கேப்டன் சிலையை நீங்க தடுத்தீங்கன்னா பல லட்சம் இடம் கேப்டன் சிலை உருவாகும். அது விஜய பிரபரை தெரு தெருவா வீதி அது அரசாங்க இடம் கொடுக்கறேன்னு சரி, எங்க கட்சிக்கார வீடு வீட நாம வைப்போம். எங்களுக்கு வந்து யாரை நம்பி நாங்க கட்சி ஆரம்பிக்கல, நாங்க இது சுயமா ஆரம்பிச்ச கட்சி. இந்த கட்சி இன்னைக்கு வந்து அரசியல் தேமுதிக தான் ஒரு முக்கிய புள்ளி. இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, யார் வேணாலும் இருக்கட்டும். அவங்க திமுக பார்த்து ஆரம்பிக்கல, அதிமுக பார்த்து தேமுதிக பார்த்து ஆரம்பிக்கிறாங்க. அத மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். தேமுதிக பார்த்து ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் சொல்ல, அரசியல முக்கியமான கட்சி, முக்கியமான புள்ளி தேமுதிக. ஒவ்வொரு தேர்தலுமே தேமுதிக சுத்தி தான் அரசியல் நடக்கும். கேப்டன் இருந்தாலும் மறைந்தாலும் கேப்டன் ஆரம்பிச்ச கட்சியை சுத்தி தான் ஒவ்வொரு தேர்தலும் அரசியல் நடக்கும். இன்னைக்கு சீமான் ஆரம்பிச்சாருன்னா அவர் என்ன அதிமுக திமுக பார்த்து ஆரம்பிச்சாரு, விஜய் ஆரம்பிச்சாரு, யாரை பார்த்து ஆரம்பிக்கிறாங்க? எல்லாருமே கேப்டனை பார்த்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கேப்டன் வசனங்கள்லாம் திரும்பியும் எல்லாருமே பேசுறாங்க, யாரும் ஒரு புதுசா பேசல. கேப்டன் என்ன பேசுறாங்க, நீங்க மத்தவங்க பேசுறாங்க. ஆனா கேப்டன் எங்கேயும் போல, கேப்டன் சொல்லி கொடுத்தது அவர் ஆரம்பிச்ச கட்சி இங்க இருக்கு, நாங்க செய்யறோம், இங்கதான் இருக்கோம், எங்கேயும் போக மாட்டோம், எவனையும் விடவும் மாட்டோம். எங்க தலைவர் எங்க அப்பா. ஆனால் மக்கள் அதை நீங்கள் சிந்திங்க, நீங்கள் நான் பேசுனத சிந்திங்க. நான் பேசி முடிச்சுட்டு பிரபா சூப்பரா பேசுற, பிரபா நல்லா பேசுறாரு அப்படின்னு போயிட்டு போன்ல அப்படியே ஸ்வைப் பண்றப்போ அவர் கட்சி ரீல் வரும், இது நல்லா இருக்கு, அடுத்த கட்சி ரீல் வரும், இது நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா பேசுறாங்க, அது யாருக்கு ஓட்டு போடுறது, சரி காசு கொடுத்து ஓட்டு போடுறது மட்டும் அந்த எண்ணத்துக்கு போயிடாதீங்க. நான் பேசுறது எல்லாமே என் கையில ஒரு பேப்பர் இல்ல, என் கையில ஒரு பேப்பர் இல்ல, அது இன்னைக்கு நேற்று இல்ல. நான் முதல்ல 2017 நான் 25 வயசுல ஆரம்பிச்சேன். முதல்ல அரசியல் மேடையில் ஏறினேன் 25 வயசுல. அன்னில இருந்து ஒரு பேப்பர் இல்லாம தான் நான் பேசுறேன். இத வந்து நான் வேற யாருமே குற்றம் நீ நினைக்காதீங்க. அரசியல் என்பது தேமுதிக அரசியல் என்ன நான் சொல்றேன்.
மனசார உணர்வோட இந்த மைக் முன்னாடி நாங்க பேசுறோம். சும்மா பதவிக்காகவும் பணத்துக்காக இதன் முன்னாடி நாங்க பேசல. உங்க கை தட்டும் பிசினஸாக பேசல. இங்க வழி கேப்டன் உழைச்ச உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கல. கேப்டன் அவளை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த வழியில நாங்க பேசணும். கேப்டன் மிஸ் பண்றோம் நீங்க எல்லாருமே நீங்க சொல்றீங்களா? ஒவ்வொருத்தருமே கேப்டன் மிஸ் பண்றோம் நீங்க சொல்றீங்களா? ஆமாவா இல்லையா? கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சொந்தம் இருக்கு, படம் பார்க்கறவங்க சொந்தம். கேப்டன் படமே பார்க்காதவங்களும் சரி, வெளிநாட்டுல இன்னைக்கு கேப்டன் பார்த்து அழுகிறான். சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஸ்ரீலங்கா, எல்லாம் லண்டன், பாரிஸ் எல்லாருமே கேப்டன் வந்து இப்பேற்பட்ட தலைவர் மிஸ் பண்ணி எனக்கு தெரியலன்றான். அப்ப எல்லாருமே கடமை இருக்குல்ல? என்ன கடமை? உங்கள்கிட்ட நான் காசு கேட்கிறோமா? உங்க சொத்து கேட்கிறோமா? எதுவுமே கேட்கல. ஒரே விரல் புரட்சி கலைஞர் தான். ஒரு விரல் புரட்சி கலைஞர் தான் நீங்க செய்யுங்க. 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். தேமுதிக வந்து எல்லாம் தர்மபுரம் சொல்ற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இங்க சொல்றேன். எங்க தேமுதிக ஜெயிச்சாலும் அந்த இடத்துல வந்து விஜய் பிரபு நான் வந்து அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கிறேன். உங்க வீட்டு மகனாக இன்னைக்கு எங்க என்ன சொத்து வேணாலும் போட்டு எங்களை விட்டு. ஆனா கேப்டன் சம்பாதிச்ச கோடிக்கணக்கான சொத்து நீங்க கூட இருக்கிறவர்கள் எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. காசு இன்னைக்கு போகும் நாளைக்கு வருங்க. ஆனா இந்த மனசு உணர்வு என்னைக்கு இன்னைக்கு கேப்டன் இறந்து 2 வருஷம் ஆனா இன்னைக்கும் அழுகுறீங்களா? நீங்க கிராமமா வர பெண்கள் ஓடி வந்து கையை பிடிச்சி அழுகுறாங்க. இதே தருமபுரி மாவட்டத்துல எங்க அம்மா எனக்கு கேப்டன் மோதிரம் போட்டாங்க. பார்த்து எல்லாருமே வந்து இந்த மோதிரம் நாங்க ஒரு புத்தகம் கொடுக்கட்டுமா நல்ல ஒத்திக்கும் எங்க அப்பா பார்த்து எனக்கு பிடிச்சி அழுகுறாங்க. எதுக்கு? எனக்காகவா? இது யாரு? கேப்டன். அந்த சொல்ல எல்லாருமே மிஸ் பண்றீங்க. நீங்க மிஸ் பண்றீங்க. அந்த மிஸ் பண்ணி எதுக்கு வேதனைப்படுறீங்க? அந்த ஒரு முறை முரசு ஜெயிச்சாங்கன்னா அந்த வேதனைப்படுற உங்களுக்கே அந்த பாரம் குறையும். எல்லாருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. கவலைப்படாதீங்க. மனிதர்களுக்கு ஒரு ஆயுசு இருக்கு. ஆனா அவரோட சொல்லுக்கு ஆயுசே இல்ல. அவர் ஆரம்பிச்ச கட்சியும் லட்சியம் ஆயுசே இல்ல. பூமியை சுற்றும் வரை கேப்டனோட லட்சியம் வெல்வது நிச்சயம். அதுதான் சொல்றேன். கேப்டன் முதல்ல என்ன சொன்னார்? மக்கள் ஒரு புறம், தெய்வம் ஒரு புறம். என்னைக்குமே மக்களும் தெய்வமோடு தான் இந்த கேப்டன் கூட்டணின்னு சொன்னார். கடைசி வரைக்கும் அதுதான். மற்ற அரசியல் கூட்டணிலாம் வெறும் அரசியல் நாடகமே தவிர கேப்டன் என்னைக்குமே மக்கள் தான். ஏன் இன்னைக்கு கேப்டன் சேவை செய்யறாரு, நீங்க நல்லது செய்யறாரு, அங்க ஏதாச்சும் என்ஜிஓ சேவை செய்யற சங்கம் மாதிரி எதுக்கு அரசியல்? உங்களுக்கு புரியணும். 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். உங்களுக்கு புரியும் எதுக்கு அரசியல் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஆகணும்னா நீங்க என்ன கேக்குறீங்க? தண்ணி வசதி. இந்த கூட்டு குடிநீர் தண்ணி வசதியே இல்லைன்னாங்க. கரெக்ட் தானே? இந்த மாதிரி தண்ணி வசதி, பஸ் வசதி, கரண்ட் வசதி, இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு என்ஜிஓவோ ஒரு ரோட்டரி கிளப்போ லயன்ஸ் கிளப்போ பண்ண முடியாது. ஒரு தொகுதிக்கு சட்டமன்ற ஒரு எம்எல்ஏ எம்பிஐ நின்று கவர்மெண்ட் ஃபண்ட் வாங்கி மக்களுக்கு செய்யணும். இன்னைக்கு மக்களுக்கும் அரசாங்கம் நடுவுல ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு இருக்கு. அந்த பிரிட்ஜ தேமுதிக நிக்க வைங்க. கரெக்டா அந்த அரசாங்க பணம் மக்களுக்கு போய் சேரும். ஒரு நல்லவனை நிப்பாட்டிங்கன்னா, ஒரு திருட்டாள நிப்பாட்டிங்கன்னா டேம் மாதிரி அணையை கட்டிடுவாங்க. வர காசு அப்படியே நின்றுடும், அப்படியே சுரண்டு ஓடிடுவாங்க. எந்த அணையும் கட்டாம கடல் மாதிரி விடுங்க. தேமுதிக கரெக்டா அந்த காசை பைசல் பண்ணி கரெக்டா மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா தேமுதிக வந்து சினிமால இருந்து வந்த கட்சி. தலைவர் வந்து சினிமா. நீங்க கை தட்டு விசில் அடிக்க தான் எங்களுக்கு பூஸ்ட், எங்களுக்கு எனர்ஜி. பணத்தால் எங்க விலை வாங்க முடியாது. உங்கள் சத்தத்தாலையும் சொல்றேன். வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும், காலையிலிருந்து என் கூட பயணம் செய்ய அனைத்து தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், மாவட்ட செயலாளர், பக்கத்து மாவட்ட அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு 2005 கேப்டன்
கட்சி ஆரம்பிச்சு 2006ல சட்டமன்றத்துக்கு போனார். அதே மாதிரி 2025 மன்னியார் மாநாடு ஆரம்பிச்சு 2026 பெண் சிங்கமாக சட்டமன்றத்துக்கு போகணும். இதுதான் 20 வருஷம் வரலாறு. 2005 மாநாடு மதுரை, 2025 மாநாடு கடலூர் சொல்லியிருக்காங்க. 2006 விருதாச்சலத்துல கேப்டன் எம்எல்ஏ, 2026 அந்நியார் எங்க நிற்பாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஜனவரி 9 நீங்க அனைவருமே தேமுதிக 2.0 மக்களுக்காக மக்கள் மாநாட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்தே ஆகணும், வரணும். இது உங்களுக்காக எனக்காக நீங்க பண்ணல, உங்க வீட்டு மகன், உங்க வீட்டு பிள்ளை, உங்க கேப்டனுக்காக நீங்க செய்ய வேண்டிய கடமை. கேப்டன் உங்க வீட்டு சொத்துதான், நானும் உங்க வீட்டு சொத்து தான். ஜனவரி 9 பொங்கலுக்கு முன்னாடி ஒரு திருவிழா போல கேப்டன் மாநாடு நீங்க கலந்துட்டு போங்க. தை பிறந்தால் அனைத்து குடும்பத்திலையும் வழி பிறக்கும். கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். அதனால் சொல்ல, கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. திரும்பியும் சொல்றேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேருங்க. பத்திரமா போய் சேருங்க. எல்லாரும் ஹெல்த்த பார்த்துக்கோங்க. மழை வருது, வெயில் அடிக்குது, ஹெல்த்த பார்த்துக்கோங்க. அடுத்த மாசம் தீபாவளி வருது. எல்லாரும் தீபாவளி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.